ஒயிட் ரைஸ் தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாண்டில் எடுத்துக்கலாம். அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதை வெடிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். போட்டாச்சு. நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து சோம்பு பவுடர் தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட் தான் போட போகிறோம். இதை போட்டுட்டு கலந்து எடுத்து நல்லா அடுப்பு வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து சாப் பண்ணுற ஆனியனை நம்ம போட போகிறோம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஃப்ளேமை கொஞ்சம் ஹையாக வச்சுக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். இப்போ நான் வந்து ரன் பண்ண டொமேட்டோஸ் இதில் ஆட் பண்ண போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். பார்க்க நிறையா தான் இருக்கும். நம்ம வாங்கினா சூப்பராக கரெக்டாக இருக்கும். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து பெருங்காயம், மஞ்சள்தூள், காரத்துக்காக மிளகாத்தூள், அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கலாம். அப்புறம் நான் தேவையான அளவுக்கு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூடான சாப்பாட்டில் இது போட்டு சாப்பிட்டீங்கன்னா எம்மியான டேஸ்டியான டொமேட்டோ ரைஸ் ரெடி. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? டெலிஷியஸ். நெக்ஸ்ட் ஒரு ரெசிபியோட வரேன். பை. திஸ் இஸ் ஸ்ரீயா.